ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஹேர் டை இருக்குது அப்படின்ட்டு. இப்படி ஒரு ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவளோடு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அவளோடு தான் இருப்பீங்க. நாங்களே அப்படி தான் இருந்தோம். அந்தளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பொருள் எடுத்துருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. முடி உதிர்வை குறைக்கும். அதே மாதிரி வெள்ளை முடிகள் வருவதை தாமதமாக்கும். அதே மாதிரி முடி கருப்பாகவும் பளபளப்பாகவும் இருப்பதற்கு மிகவும் கருவேப்பிலை உகந்தது. அதனால தான் நாங்கள் கருவேப்பிலையை வச்சு இந்த ஹேர் டையவே ப்ரிப்பேர் பண்ணுறோம். பாருங்கள், அடுத்து நம்ம என்னென்ன பொருள் போட போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போது வெண்கடுகு நம்ம எடுத்திருக்கோம். வெண்கடுகு ஒரு 3 ஸ்பூன் வெண்கடுகு நம்ம எடுத்திருக்கோம். வெண்கடுகு அதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து உருவி போட்டுக்கலாம். எல்லா கருவேப்பிலையுமே சேர்த்து உருவி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா கருவேப்பிலையுமே உருவி போட்டாச்சு. அடுத்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா வெண்கடுகு. அந்த வெண்கடுகுனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் வெண்கடுகு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முடி வேர்களுக்கு பலம் அதிகமாகும். அதனால தான் நாங்கள் டிசைட் பண்ணி கருவேப்பிலையும் வெண்கடுகையும் வச்சு நம்ம ஒரு ஹேர் டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஹேர் டையவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹேர் டை தான், ஆனால் முடிக்கு இவ்வளோ நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தாங்க இது. நல்லா ரெண்டையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை கிடைக்கும். பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி வெண்கடுகுலையும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆக்சுவலாக இது ஹேர் டையே கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு முடிக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை. பாருங்கள், நல்லா கரிஞ்சிருச்சு. இந்தளவுக்கு கருமையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த பாருங்கள் எப்படி கரிச்சு எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நமக்கு கருமையாக கிடைக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது முழு விவரமும் உங்களுக்கு தெரியும். நல்லா ஆறிடுச்சு. இது பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு ஆறி இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம கையை வச்சு காமிப்போம் பாருங்கள். நல்லா கையை வச்சு அப்படி நம்ம நசுக்கணும் அப்படின்னா நல்லா எப்படி நைஸ் ஆகுது பாருங்கள். கையில் வச்சு நசுக்கும் போதே எந்த அளவுக்கு கை நசுங்கிச்சு. கையில் நசுங்குது பார்த்திங்களா? கையே கருப்பாகுது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில், அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா மையாக அரைச்சிட்டு வரணும். இது பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி அரைச்சிருக்கோம் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். நல்லா ஜீனி அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது பாருங்கள், அதை எடுத்து நம்ம கையில் தைக்கும் பொழுதே எந்த அளவுக்கு கருமை கிடைக்கிது பார்த்திங்களா? இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா டிகாஷன் ரெடி பண்ணணும். சரிங்களா? நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிகாஷன். ஆமாம், இதுவும் நமக்கு முடிக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு டிகாஷன் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம தண்ணியை 1 டம்ளர் ஊற்றிருக்கோம். அதில் நமக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் டீத்தூள் எடுத்திருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் டீத்தூள் எடுத்திருக்கோம். அப்போ தான் நமக்கு டிகாஷன் நல்லா கிடைக்கும். நல்லா சுண்டணும். 1 டம்ளர் உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் அது நல்லா சுண்டி நமக்கு டிகாஷன் ஃபுல்லாக இறங்கி வரணும். அப்போ தான் நமக்கு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். பார்க்க நல்லா கருப்பாக இருக்கும். அதே மாதிரி அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக எல்லாமே தெரியும். நல்லா டிகாஷன் நல்லா சுண்டி வரட்டும். இந்த பாருங்கள், நல்லா டிகாஷன் சுண்டி வந்துருச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ என்னென்னா டிகாஷன் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டிகாஷனை நம்ம ஒரு பவுலில் வடிகட்டி எடுக்கணும். பாருங்கள், நம்ம அந்த டிகாஷனை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுலில் நம்ம அதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். நம்ம அதை வடிகட்டிக்கலாம். நல்லா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து ஒரு பொருள் ஆட் பண்ணுவோம். அது என்னன்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ அதிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இது அனைத்து தரப்பினரும் போடலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாம். இப்போது நிறச்ச முடி அப்படின்றது எல்லாருக்குமே காமனாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிகாஷனை ஒரு இரும்பு கடாயில் அதை ஊற்றிக்க போகிறோம். அதை ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இதோடு நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதே மாதிரி இப்போது நரைச்ச முடின்றது அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது எல்லா தரப்பினருமே உபயோகப்படுத்தலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி நமக்கு லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ வேணுமோ, அதே மாதிரி ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொடியை போட்டுக்கோங்க. இந்த பொடியை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். இது பாருங்கள், அந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோன்ட்டு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அதில் அவுரி பொடி நம்ம எடுக்கிறோம். அவுரி பொடி ஒரு ஸ்பூன் அவுரி பொடி போடுறோம். இன்னொரு ஸ்பூன் அவுரி பொடி போடுறோம். பாருங்கள், 2 ஸ்பூன் அவுரி பொடி போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே அது கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டி ஆகிடுச்சுன்ட்டு. கெட்டி ஆகிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அது என்னென்னா அப்படியே நமக்கு நல்லா பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்குன்ட்டு. நல்லா ஒரு மை கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருச்சுன்ட்டு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிடலாம், ஆறட்டும். ஒரு 5 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹேர் டைன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னா, நம்ம உபயோகப்படுத்தியிருக்க பொருள் என்னென்னா கருவேப்பிலை. அது என்னென்னா நம்மளுடைய முடிக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நமக்கு வெண்கடுகு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் முடிக்கு நல்லது. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா முடி உதிர்வை குறைக்கும், அதாவது வெள்ளை முடி வராத மாதிரி காக்கும். கருப்பு முடி அதே மாதிரி பளபளப்பாக இருக்கிறதுக்கும் நமக்கு கருவேப்பிலை மிகவும் பயன்படுத்துது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது வெண்கடுகு அதுவும் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வெண்கடுகு பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி அதிகரிக்குது. அதே மாதிரி முடியினுடைய வேர்களை பலமாக்குது. இது எல்லாமே இந்த ஹேர் டையில் அமைஞ்சிருக்கு. அதனால் சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது ஹேர் டைன்னு கூட சொல்ல முடியாது, முடிக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டைன்னு சொல்லலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கூட ஆல்ன்ற பட்டனையும் சேர்த்து அழுத்தினா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ கருமையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் லைக் போட எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு புது மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ. பாய்.